الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. قال النبي صلى الله عليه وسلم: إن الذي ليس في جوفه شيء من القرآن كالبيت الخريب. رواه الترمذي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான ரமதான் மாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அருள் மிகுந்த மாதமாக, பரக்கத்தான மாதமாக நம்மிடத்திலே வந்து நம்மோடு கலந்து பல சீர்திருத்தங்களை செய்துவிட்டு நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது. ஒரு விருந்தாளியை இழந்த ஏக்கம் உண்மையான விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உண்டு. அந்த ரமலான் மாதம் என்பது வந்துவிட்டால் நாம் எப்படி விருந்தாளி என்று சொன்னோமோ, நம்முடைய எத்தனையோ வேலைகள், அன்றாட அலுவல்கள் நமக்கு நிறைய இருக்கும். சில நேரங்களிலே முக்கியமான விருந்தாளிகள் நம்முடைய வீடுகளுக்கு வந்துவிட்டால் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வேலைகளுக்கு லீவ் விடுவோம், விடுமுறை விடுவோம். நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நம்முடைய நண்பர்களிடத்திலே கூட நாம் சொல்லுவோம், இன்னைக்கு என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இன்னைக்கு என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வரவே முடியாது, முக்கியமான ரொம்ப வேண்டிய ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அதே போலதான் ரமலான் மாதம் வந்துவிட்டால் உடனே நம்ம என்ன செய்யறோம்? நடைபெறக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் மூடப்படுகிறது. மற்ற எத்தனையோ விஷயங்கள் நாம் விட்டுவிடுகிறோம். முழுக்க ரமலானை சிறப்புப்படுத்தக்கூடிய வகையில என்ன செய்கின்றோம்? பலவிதமான வேலைகளை செய்கிறோம். பல பள்ளிகளிலே பல வாலிபர்களை பார்க்கிறோம். வேலைகளை சுருக்கிக் கொண்டு இஃப்தாருடைய நேரத்திலே தன்னுடைய முயற்சிகள் முழுவதையும் அந்த வேலைகளுக்காக வேண்டி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். பெரும் தனவந்தர்கள் கூட பள்ளிவாசலினுடைய பணிகளுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், பல தினந்தோறும் நடைபெறக்கூடிய மக்தப் மதரசாக்கள் ரமலான் மாதத்திலே நடைபெறுவதில்லை. காலையிலே நடைபெறக்கூடிய மதரசா, மாலையிலே நடைபெறக்கூடிய மதரசா பெரும்பாலும் நடைபெறுவதில்லை. காரணம், ரமலானிலே நாம் ஏற்கனவே நிறைய அமல் செய்ய வேண்டியிருக்கிறது.
நாம் நிறைய ஓத வேண்டியது இருக்கிறது, நிறைய நற்காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. எனவே ஒரு மாதம் மட்டும் இந்த மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து அதன் பிறகு திறந்து விடலாம் என்ற எண்ணத்திலே தான் நாம் இந்த காரியத்தை செய்வோம். அதன் அடிப்படையில் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் ரமலானை கடந்து அரபி மதரசாக்கள், ஹிப்ஸ் மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள் எல்லாமே திறக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசலிலும் எல்லா மதரசாக்களும் நடைபெறுகின்றன. அன்றாடம் நடைபெறக்கூடிய மக்தப் மதரசா பிள்ளைகளை ஆரம்ப குர்ஆனை ஆரம்பிக்கக்கூடிய, குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப மதரசா மாலை நேரத்தில் அசருக்கு பிறகு மக்ரிப் வரை நடைபெறக்கூடிய ஒரு பழக்கம் மேலே நடைபெறுகிறது. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் வந்து கலந்து கொள்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அதே போல காலையில சுபுத்துலைக்கு பிறகு நடைபெறக்கூடிய அதாவது பெரியவர்களுக்கான மதரசா, பெரியவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அவர்களுக்கான ஒரு மதரசாவும் 1 மணி நேரம் நடைபெறுகிறது. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அதற்கான ஏற்பாடுகள் நம்முடைய பள்ளியில இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அதன் மூலமாக சில பெரியவர்கள் 4-5 சூறாக்களை கொண்டு ஓதிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு 20-30 சூறாக்களை மனனம் செய்து நம்மிடத்திலேயே கண்கலங்கி சொல்லக்கூடிய ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இது மாதிரிலாம் எங்களுக்கு கிடைச்சதுனால தான் நாங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடிந்தது, நிறைய மனப்பாடம் செய்ய முடிந்தது என்றெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக சொல்லும் போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் ஒரு 4-5 பேர் தானே தவிர இவ்வளவு பெரிய முஹல்லாவிலே எல்லோருமே குர்ஆனை ஓத தெரிந்ததை போல நமக்கு இது தேவையில்லை என்று சாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு நிலை உண்மையிலேயே நம்மை கவலைப்பட வைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஹல்லாவை பொறுத்தவரை 100 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய அதிலே உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு 100 பேர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த 100 பேரிலே குர்ஆனை நல்ல முறையிலே ஓதக்கூடியவர்கள் 1% தான் இருப்பாங்க. குர்ஆனை ஏதோ கொஞ்சம் சரளமா திருத்தங்கள் இல்லாட்டியால் அப்படி ஓதக்கூடியவங்க 5% இருப்பாங்க. குர்ஆனை திணறி ஓதக்கூடியவர்கள் ஒரு 5% இருப்பாங்க. ஆக மொத்தம் குர்ஆனுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் 100ல ஒரு 10% தான் இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் முழுவதையும் சொல்லுங்க, நம்ம முஹல்லா பத்தி சொல்லல, பொதுவாக சொல்லுங்க. அப்படி என்றால் மீதம் உண்டான 90% மக்களினுடைய நிலை என்ன? குர்ஆனை சரியாக ஓத தெரிவதில்லை. தினந்தோறும் ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவினுடைய அந்த நிலை கூட சரியான உச்சரிப்பில் இருப்பதில்லை. உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்கும். சில பேர் நாம் யாரையும் குறை சொல்வதற்காக நாம் இந்த விஷயத்தை சொல்லவில்லை, தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். யாராவது ஒருவர் நல்ல முறையிலே தொழுகிறார், வணங்குகிறார், அவரை அழைத்து யாராவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீ கொஞ்சம் அல்ஹம்து சூரா ஓது அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உச்சரிப்பு தெரிந்தவர்கள் அதை கேட்பார்களே, ஆனால் அதுல எத்தனையோ தவறுகள் இருப்பதை உணர முடியும். அல்லாஹ்விடத்தை நாம் குர்ஆனை ஓதுகிற போது எந்த விதமான பிழையும் இல்லாமல் ஓத வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உரையாடுகிறோம், பெரிய பாக்கியம். இப்படி குர்ஆனுடைய விஷயத்திலே மிகவும் பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதற்காக வேண்டி பெரியவர்களுக்கான குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகுப்பையும் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு அவருடைய வேலைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவர்களுக்காக நடத்தப்படுகிறது. காலையில ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்களும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு 1 மணி நேரம் என்ன செய்யப்படுகிறது? பகுதி நேர வகுப்பு என்று சொல்லி குர்ஆன் மனன வகுப்பு நடத்தப்படுகிறது. அதிலேயும் உண்மையிலேயே கவலைப்படக்கூடிய விஷயம், ஒரு 4-5 பிள்ளைகள் தான் தொடர்ச்சியாக வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது திருத்தமான முறையில் ஒரு ஆலிமை தனியாக வைத்து அது நடத்தப்படுகிறது. எந்த வகையிலும் இவர்களுக்கெல்லாம் ஒரு குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு கேவலத்தன்மை அவர்களுக்கு உருவாகி விடாமல் ஒரு கண்ணியமான முறையில் நடத்தப்படுகிறது. இவ்வாறான குர்ஆனுடைய மதரசாக்களையும் வகுப்புகளையும்
நாமெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நபர்கள் குர்ஆனை ஓத வருவார்களோ அதற்கு தோதுவான ஏற்பாடுகளை எங்களுடைய நிர்வாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் வரவில்லை என்பதுதான் பெரிய குறை. எனவே கண்ணியமானவர்களை, அடுத்து நம்முடைய பள்ளியிலே நடைபெறக்கூடிய யூசுபியா ஹிப்து மதரசா அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. நேற்றைக்கு முந்தைய நாளிலிருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு பரீட்சை எழுத போகிறார்கள். அதே போல இங்கே வந்து தங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது எங்களை போன்று மதரசாவினுடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு அதனுடைய நேரங்களையே நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு உற்சாகமான முறையிலே ஏதோ ஒரு கலகலப்பான ஒரு சூழல் உருவாகுவதை போன்று எங்களுக்கு தெரிகிறது. அதே போல மதரசாவுடைய பிள்ளைகளை 5 நேர தொழுகைகளுக்கு வந்து பார்க்கக்கூடிய பெரியவர்களும் கூட இந்த விஷயத்திலே மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். பிள்ளைகள் வந்ததுக்கு பின்னால்தான் ஒரு தெளிச்சு தெரியுது அப்படின்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனுக்காக நாம் கொடுக்கக்கூடிய இந்த நேரங்கள், இப்படி பலவிதமான சேவைகள் நடைபெற்றாலும் அதற்கான வரவேற்பு என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு செல்வம் அல்ல. ஆரம்பத்திலே நான் ஓதி காட்டிய குர்ஆனுடைய அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபி ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். உங்களுக்கு உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழகான உபதேசமாகிய குர்ஆன் வந்திருக்கிறது. வ ஷிஃபாஉல் லிமா ஃபி ஸுதூர், உங்களுடைய உள்ளங்களுக்கு நிவாரணமாகவும் அந்த குர்ஆன் வந்திருக்கிறது. வ ஹுதன், அது நேர்வழியாகவும் வந்திருக்கிறது. வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அது ரஹ்மத்தாகவும் வந்திருக்கிறது. எத்தனை தன்மை! ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழகிய உபதேசம் என்று சொல்கிறார், நோய் நிவாரணம் என்று சொல்கிறார். அதாவது எத்தனையோ மன நெருக்கடியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து திருக்குர்ஆனிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூன்றாவது, அது ஒரு நேர்வழி என்று அல்லாஹ் சொல்றான். நான்காவது, அது ஒரு ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 4 தன்மைகளையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அந்த குர்ஆன் என்ற செல்வத்தின் மூலமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். குர்ஆன் நமக்கு கிடைச்சிருக்குதே, இந்த குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் நமக்கு வந்திருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லிவிட்டு, நாமெல்லாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு மாற்றமாக அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். எதனால ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? லைஃப்ல நிம்மதி இல்லாம, சாப்பிடாம, குடிக்காம, தூங்காம, ஓதுறதுக்கு நேரம் இல்லாம, ஜமாத்துல சேர்ந்து தொழுகிறதுக்கு நேரம் இல்லாம, உலகத்திலே பம்பரமாக சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். எதற்காக? சம்பாத்தியம். வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அதுக்காக சம்பாதிக்கணும்ல. சும்மா உட்கார்ந்தா மோட்டர் பொத்துக்கிட்டு அல்லாஹ்வுத்தால என்ன செய்வான்? உணவு கொடுப்பான். அப்படின்லாம் நம்ம ஒரு டயலாக வச்சு என்ன செய்வோம்? நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். சம்பாதிக்கணும்னா சந்தேகமே கிடையாது, சம்பாத்தியம் கட்டாயம் வேண்டும். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் பறந்து விரிந்து செல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய செல்வங்களை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனால் அதே சமயத்தில் அமலுக்கென்று நேரமே ஒதுக்காமல் நீங்கள் போராடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள், தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா? அப்படி அல்ல. எனவே அருமையான பெருமக்களே, நமக்கான அந்த வாய்ப்புகளை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது குர்ஆன் எனக்கு நன்கு ஓத தெரியும் என்ற ஒரு நிலையோடு செல்வதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கு அழகாகும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? குர்ஆனுக்கு நீ என்ன முக்கியத்துவம் தந்தாய்? என்னுடைய கலாமுக்கு நீ கொடுத்த முக்கியத்துவம் என்ன? ஆக இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நமக்கு ஒரு 30 வருஷம் பயன் தரலாம், அல்லது 60 வருஷம் பயன் தரலாம், அல்லது 100 வருஷம் கூட பயன் தரலாம். அதற்கு அடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகலாம். கையில போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை கூட கலட்டிக்குவாங்க, போட்டு விட மாட்டாங்க. அது பித்தளை மோதிரமா தான் இருக்கும், பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கடி மின்னிக்கிட்டு இருக்கும். ஓய் தங்கமா இருக்குமோன்னு சொல்லிட்டு புட்டிச்சு அந்த விரல்ல போட்டு ரொம்ப நாளா இருக்கும். அது எப்படியாவது போட்டு குரடை வச்சு கட் பண்ணி அதை இழுத்து கலட்டி பார்த்து சுரண்டி பார்த்தா தான் தெரியும் தங்கம் இல்லை, பித்தளை போட்டு. பித்தளை
அதை கூட நம்ம கையில என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அந்த அளவிற்கு கையில எதுவும் இல்லாமல் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்மோடு வரக்கூடியது தெரியுமா? நாம் சம்பாதித்த அந்த நல்ல அமல்கள், குர்ஆனுடைய வசனங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபாரக்கல்லதி சூராவை பற்றி சொல்லுகிற போது இயல் முஞ்சியா என்று சொல்கிறார். அது ஒரு ஈடேற்றம் தரக்கூடிய சூரா. கபரிலே ஒரு அழகிய வாலிபரின் தோற்றத்தில் உனக்கு துணையாக இருக்கும் என்று நபியவர்கள் சொல்கிறார். நாளைக்கு மறுமையிலே கபருக்கு போனதற்கு பிறகு இருள் மண்டிய அந்த பயங்கரமான பொதுமை போன்ற அந்த கபர் பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், விசாலம் அடைய வேண்டும் என்றால், அதிலே நமக்கென்று சில துணைகள் கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு குர்ஆனை தவிர வேறு ஒன்றுமே வழி அல்ல. குர்ஆன் தான் நமக்காக துணையாக வரக்கூடிய ஒரு சாதனம். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது ஓதி காட்டிய திருவசனத்தின் முடிவிலே அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் விட இந்த குர்ஆன் என்ற செல்வம் தான் மகத்தானது, மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுபிராயத்திலே நிறைய பேர் குர்ஆனை என்ன செய்வார்கள், கற்றிருப்பார்கள். அவர்கள் 10 சூரா கூட மனப்பாடம் இருக்கும். அப்படியே வேலை அலுவலின் காரணத்தினால் ஓடி 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 என்ன செஞ்சிருவாங்க சொன்னா, அந்த 10 சூரா அப்படியே சுருங்கி சுருங்கி 3 சூறாவா மாறி. எத்தனை சூறா மனப்பாடம்? சின்ன வயசுல 10 சூறா பாடம் ஆக்கியிருந்தேன், அப்படியே மறந்து போச்சு ஓதாமலே. இப்போ ஒரு 4 சூறா மட்டும்தான் தொழுகைக்கு தேவைப்படுறதுனால ஓதிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆன் என்பது ஒரு பெரிய பாக்கியம் தான். ஆனால் இன்னமா மஸலு சாஹிபில் குர்ஆன் கமஸலி சாஹிபில் இபிலில் முஅக்கலா. குர்ஆனை ஓதியவருக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆனை மனனம் செய்த கற்றுக்கொண்டவருக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், அவிழ்த்து விடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல, அவிழ்த்து விடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல, இன் ஆஹத அலைஹா அம்சகா. அது அவிழ்த்து விடப்பட்டால் கட்டப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போல, அதை அவிழ்த்து விட்டால் சீக்கிரமாக காணாமல் போய்விடும். ஆனால் வைன் அத்துலக்கஹா தஹபத், அதை கட்டி வைத்தால், தடுத்து வைத்தால் அது உங்களிடத்திலே நிரந்தரமாக இருக்கும். ஆனால் வைன் அத்துலக்கத் தஹபத், அதை நீங்கள் அவிழ்த்து விட்டால் அது சீக்கிரமாக அது மறைந்து போய்விடும், காணாமல் போய்விடும். ஒட்டகம் அப்படித்தான், சும்மா நிக்காது ஒரே இடத்துல. லேசா நமக்கு கேப் கிடைச்சா கூட போயிடும், எங்காவது போயிடும். கண்ணியமானவர்களே, குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய நிலைமையை நபி அவர்கள் தான் சொல்றாங்க. குர்ஆனை மனனம் செய்து நீங்கள் அன்றாடம் அதை பாதுகாத்து வைக்காதவரை அந்த குர்ஆனுடைய வசனங்கள் உங்களிடத்திலே நிரந்தரமாக நிற்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, உபாதத்து இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் இம்ராயின் யக்ரவுல் குர்ஆன சும்ம யன்ஸா இல்லா லக்கியல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யௌமல் கியாமத்தி அஜ்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எவர் ஒருவர் குர்ஆனை மனனம் செய்து அதை மறந்து விடுவாரோ, நாளை மறுமையிலே அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது முடமாக சந்திப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழல் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு மோசமானது. ஆனா குர்ஆனை கத்துக்கிட்டாதானே மனப்பாடம் பண்ணாதானே அது மறக்கிறதுக்கு நம்ம தான் நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டோம். இப்படிதான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். தொழுகையை விட்டா, தொழுகையில குறை செய்தால், அரைகுறையாக தொழுதால், குஷூகுலு இல்லாமல் தொழுதால் அவர்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் சொன்ன உடனே தொழுகை இல்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நல்ல வேலை நம்ம தொழுகிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதை விட மோசமா இருக்கும். அதாவது குர்ஆனை ஓதி மறந்தால் இப்படி ஒரு தண்டனை என்றால், குர்ஆனையே ஓதாமல் அல்லாஹ்விடத்தில் சென்றால் என்ன எவ்வளவு பயங்கரமான நிலை ஏற்படும். இதை நம்ம யோசிக்கணும். இப்படித்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நல்ல வேலை நம்ம குர்ஆனை ஓதவும் இல்லை மறக்கவும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிப். யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்களில் சிறிதளவு கூட மனனமாக இல்லையோ, அது பாழடைந்த கட்டடத்திற்கு சமமானது. அதுல எப்படி பொதும்புகளும் பாம்பு தேல் போன்ற விஷக்கிருமிகளும் நிறைந்து விடுமோ, பலவிதமான செடி கொடிகள்
அது புதர்களை உருவாக்கி விடுமோ, பலவிதமான விஷக்கிருமிகள் உள்ளே நுழைந்து குடியிருப்பதற்கு காரணமாக அமைந்து விடுமோ, அதே போல அவனுடைய உள்ளங்களிலே நல்ல எண்ணங்கள் பிறக்காது, நல்ல உணர்வுகள் பிறக்காது, நல்ல ஆசைகள் உருவாகாது. மாறாக அவனுடைய உள்ளம் பாழடைந்த கட்டடத்தை போல அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மோசமாகிவிடும், உணர்வுகள் எல்லாம் மோசமாகிவிடும், நல்ல அமல்களின் ஆர்வம் அவனுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஃபஜ்ருடைய தொழுகை, மற்ற தொழுகை, எல்லா நேரங்களிலும் நம்முடைய தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன? எத்தனை பேர் வருகிறோம்? வருகிற போது பிள்ளைகளை எத்தனை பேரை அழைத்து வருகிறோம்? ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய, ஒரு 15 வயதிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள் தானே. 7 வயதை அடைந்தால் நீங்கள் தொழ சொல்லுங்கள், 10 வயதை அடைந்தால் அடித்து தொழ சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் தெரியுமா? 7 வயது என்பது உபதேசத்தின் வயது. 10 வயசு ஆயிடுச்சுன்னா உனக்கு கடமை, அடிங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அடிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கண்டிப்பு வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் 7 வயதை முதல்ல சொன்னதுக்கு காரணம் தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைங்களை பக்குவப்படுத்தி நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா 10 வயசுல நீங்க அடிச்சு தொழுவ சொன்னாலும் அந்த பிள்ளை சரி பாப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா நீங்க சின்ன பிள்ளை தானே, போக போக சரியாயிரும், நம்ம குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு, போக போக சரியாயிரும், இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்து 10 வயசு ஆன உடனே அவனுடைய ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி போகும், லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி போகும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேற மாதிரி போகும். இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா நம்ம பிள்ளை வீணா போறான்னு இங்க விடா வாடா என் கூட தொழுவா போங்கப்பா, உங்களுக்கு தான் வேலை இல்லை, நீங்க போய் தொழுவீங்க, எனக்குலாம் வேலை இருக்கு நிறைய அப்படின்ட்டு போயிடுவான். நடக்குதா இல்லையா? இப்படி சொல்லும் போது நமக்கு வரக்கூடிய ஆத்திரம், இவனுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு நம்ம தியாகம் பண்ணோம், இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. அதோட அந்த குடும்பத்தினுடைய நிம்மதியே போயிடும். அம்மா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னங்க அந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறீங்க அப்படிமாங்க, இப்படி ஒரு மாதிரியான பிரச்சனைகள் போயிடும். கடைசியில் அவன் குடும்பத்தை விட்டு என்ன செஞ்சிருவான், கொஞ்சம் லேசா விலக ஆரம்பிச்சிருவான், நடுத்தருவு அடிக்க ஆரம்பிச்சிருவான். 1 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் கதை பேசிட்டு இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம குடும்பத்திலே உருவாக வேண்டிய சரியான உணர்வுகளை, ஒரு கட்டமைப்புகளை, பக்குவங்களை நம்முடைய குடும்பங்களிலே உருவாக்க தவறிவிட்டோம். 5இல் வளையாதது 50இல் வளையாது, அழகான முறையில சொல்லி வைத்த ஒரு பழமொழி இது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்து பழக்கப்படுத்துவோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் சில குடும்பத்து பிள்ளைகளை பார்க்கிறோம். நம்முடைய பள்ளிவாசல்ல 4 வயசுல கொண்டு வந்து சில பேர் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, என்னை மருத்துவ மாசாவில் என் பிள்ளையை சேர்த்துக்குங்க, அதான் இருந்துக்கணும், அழவும் மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு சரி வராதுங்க, திடீர்னாப்புல வந்து அதாவது யூரின் போயிட்டான்னு சொன்னா நாங்க சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் சரி வராது, அழுவ ஆரம்பிச்சிருவான், நாங்க கொண்டு வந்து விட்டுருக்கணும், அவர் 5 வயசு 6 வயசு தாண்டட்டும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஆர்வம் சில பெற்றோர்களிடத்துல இருக்கு. அதை நம்ம வந்து எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. கண்ணியமானவர்கள், இந்த 5 வயசு முதல் நம்முடைய வீடுகளிலேயே நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க, அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய விஷயத்தை முழுமையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வைக்க வேண்டும். குர்ஆன் என்பதுதான் நம்முடைய ஜீவ நாடி, உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை பழக்கப்படுத்தினால் நிச்சயமாக நம் பிள்ளைகள் நம் பிள்ளைகளாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அது மோசமான ஒரு சவாலான ஒரு சூழல்களை நமக்கு உருவாக்கிவிடும். கண்ணியமானவர்களே, இங்கே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் அடிப்படையிலே, குர்ஆனுடைய வசனங்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை பால்படுத்தப்படுமாயானால், கண்ணிய குறைவாக நடத்தப்படுமையானால் இந்த உலகத்தினுடைய அழிவு காலம் ஆரம்பித்து விடும் அர்த்தம். அந்த 4 விஷயமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு என்னன்னு சொன்னா காபாவின் கண்ணியம், 2வது அதாவது குர்ஆனுடைய கண்ணியம், 3வது ஆலிம்கள் மதிக்கப்படுவது, உண்மையான ஆலிம்கள் மதிக்கப்படுவது, 4வது மார்க்க கல்விக்கான ஈடுபாடு. இந்த 4 விஷயங்களின் தன்மையிலே யார் பொடுபோக்கு தனத்தை பொதுவாக அது கையாள ஆரம்பிப்பார்களோ நிச்சயமாக அது என்ன ஆயிரும், இந்த சமுதாயத்தினுடைய அழிவல்ல, உலக முடிவினுடைய அடையாளமாகவே கருதப்படும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா பாதுகாக்கப்படக்கூடிய விஷயத்தை பத்தி நமக்கு சொல்லுவாங்க. எப்படி சொன்னா, காபா எப்போது உயர்த்தப்படுமோ உலகம் அழிந்துவிடும், குர்ஆனுடைய எழுத்துக்கள் எப்போ உயர்த்தப்படுமோ உலகம் அழிந்துவிடும். அப்போ காபா மதிக்கப்படும் வரை உலகம் இருக்கும். குர்ஆன்
ஓதப்படும் வரை உலகத்திலே உலகம் இருக்கும். ஆனால் எப்போது மதிக்கப்படாதோ அது நிச்சயமாக அந்த உலக அழிவுக்கு அது காரணமாக அமைந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா மதிக்கப்படும் போது அது பாதுகாக்கப்படக்கூடிய தன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஆயிஷா அம்மையார் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜித்தாவிலிருந்து ஒரு பெரும் படை, அதனுடைய ஆரம்பம் ஜித்தாவிலே இருக்கும், முடிவு அதனுடைய ஆரம்பம் காபா பக்கத்தில் இருக்கும். அவர்கள் காபாவை இடிப்பதற்காக வருவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவை இடிப்பதற்கு முன்பாக அந்த காபாவை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அப்படியே இந்த பூமிக்குள் அந்த பெரும் படையை அல்லாஹ் தஆலா புதையுண்டு போக வைப்பார். எல்லாருமே உள்ள போய் வாங்கி நினைச்சு பாருங்க. அதாவது ஜித்தாவிலிருந்து மக்கா வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம், எவ்வளவு பெரிய கூட்டம், எல்லாருமே உள்ள போய் வாங்க. ஆயிஷா அம்மையார் கேட்டாங்க, இடையில எத்தனையோ பஜார் இருக்கு, கடை வீதி இருக்கு, எல்லாத்துலயும் அப்பாவி மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காபாவை இடிக்கிறதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அவன் எல்லாம் உள்ள போய்வானா, இருக்க மாட்டானா? அவன் என்ன செய்யப்படுவான்? அவன் குற்றவாளியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உள்ளே சென்றவர்கள் அனைவரும் அந்த நேரத்தில் உள்ளே சென்று விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். ஆனால் எழுப்பப்படுகிற போது அவரவர்களுடைய சூழலுக்கு தோதுவாக எழுப்பப்படுவார்கள். நல்ல எண்ணத்தில் நின்றுப்பான்ல அவன் நல்ல மனிதர்களாக எழுப்பப்படுவார். யார் காபாவை இடிக்கணுங்கிற எண்ணத்தில் நின்றார்களோ அவர்கள் மட்டும் என்ன செய்யப்படுவார்கள்? அவர்கள் தண்டனை கொடுக்கப்படுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனா அதே காபா அல்லாஹ்வினால் இவ்வளவு பெரிய படையிலிருந்தும் பாதுகாக்க முடியும் என்ற நிலையில் இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஅன்னி பிஹி அஸ்வத், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஅன்னி அரா பிஹி அஸ்வத் அஃஹஜ யஃஅலுஹா ஹஜரன் ஹஜரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம், கருப்பர்களின் ஒரு கூட்டம் காபாவை துண்டு துண்டாக உடைத்து ஒவ்வொரு கல்லாக பெயர்த்தெடுத்து அதை இடிப்பதை நான் கண்ணால் பார்ப்பதை போன்றிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பின்னங்கால்கள் மடங்கிய நிலையில் கருப்பர்களின் ஒரு கூட்டம் வந்து காபாவை இடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அப்ப காபாவை ஒரு பெரும் கூட்டத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ் தான் அன்றைக்கு இருக்கிறான். காபா அன்றைக்கு மதிக்கப்பட்டது, அதனால் காபாவை பாதுகாத்தான். காபாவினுடைய மதிப்பு மரியாதை குறைந்தது, அதனால் காபாவை இடிப்பதற்கு அதனுடைய அகமைத்தை அல்லாஹ் உயர்த்திடுவான், காபா இடிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனும் அப்படித்தான். குர்ஆனை ஓதுற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். குர்ஆனை எப்ப ஓத மாட்டோமோ, காலை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கலிமாவை கூட அறிமுகம் இல்லாத சில மக்கள், எல்லா மக்களும் வந்துருவாங்க, யாருக்குமே அல்லாஹ்ங்கிற வார்த்தை கூட தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா குர்ஆன்ல வெள்ளை பேப்பரா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எழுத்தே இருக்காது. குர்ஆன் உயர்த்தப்பட்டிருக்கும். குர்ஆன் மதிக்கப்படும் வரை உலகம் இருக்கும். காபா மதிக்கப்படும் வரை உலகம் இருக்கும். இல்மு மதிக்கப்படும் வரை உலகம் இருக்கும். இல்மானிகள் மதிக்கப்படும் வரை உலகம் இருக்கும். இந்த நான்கினுடைய மரியாதையும் குறைக்கப்படும் போது உலக அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பது பொருளாகும். அதனுடைய அடையாளம், சாயல், நிழல் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. கண்ணியமானவர்களே, நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம் குடும்பம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள பார்ப்போம், மற்றவங்களை பார்க்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளை சுத்தம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. நம்ம குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? நம்ம மனைவிக்கு ஓத தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓத தெரியுமா? நம்முடைய தாய் தந்தையருக்கு ஓத தெரியுமா? நம்ம பெற்றோருக்கு 80 வயசு ஓத சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு தந்தைக்கு குர்ஆன் ஓத தெரியலையா? குர்ஆனை எடுத்து கொஞ்சம் ஓதி பார்க்க வாப்பா. இந்த வயசுல ஓதி நான் என்னடா பண்ண போறேன் அப்படிலாம் கேட்டா கபூருக்கு போறதுக்கு உதவும். எந்த நீயத்துல அவர் ஓத ஆரம்பிச்சாரோ நிச்சயமா அவர் ஒரு 80 வயசுல அவருக்கு மனசுல வருது, நானும் ஆபீஸ் ஆகணும் அப்படின்னு மனசுல ஒரு உறுதியா நினைக்கிறாரு. பேருக்காண்டி நினைக்கல, அப்படி நினைச்சு நினைச்சாரு, ஓத ஆரம்பிக்கிறாரு. ஒரு சப்பா 2 சப்பா மனப்பாடம் பண்ணிட்டாரு அவருடைய முயற்சியில. திடீர்னால மூத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அவரை ஆபீஸா எழுப்புவான். அல்லாஹ் முடியாத காரியமா? இஹ்ராம் அணிந்த நிலையில் வீட்டை விட்டு கிளம்புகிறார். அவர் காபாவை அடையல, காபாவை பார்க்கல, தல்பியா மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இடையிலே அவர் இறந்து விட்டால் ஹாஜியாக எழுப்பப்படுவார். நியத்துக்கு தான் அல்லாஹ்விடத்தே முக்கியத்துவம். நாம் அந்த செயலை செய்தோமா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை, உறுதியான நியத். எனவே எவ்வளவு பெரிய வயதாக இருந்தாலும் குர்ஆன் என்னுடைய உயிர் மூச்சு. அல்லாஹ்விடத்திலே செல்லுகிற போது அதை நான் ஓத வேண்டும், அவனிடத்திலே அந்த குர்ஆனை கொண்டு பேச வேண்டும், அல்லாஹ் அதை கொண்டு என்னை மதிக்க வேண்டும், என்னை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு எந்த வயசானாலும் சரி குர்ஆனை ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வார். அதையும் தாண்டி நாளை மறுமையில் அல்லாஹ்
விசாலப்படுத்துவான், வெளிச்சமாக்குவான், மறுமையை செழிப்பாக்குவான். அந்த மறுமையினுடைய செழிப்பும் சிறப்பும் தான் நம்முடைய இலக்காகவும் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மறுமையை சிறப்பாக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.